தனுஷுடைய குபேரா படம் ஜூன் 20ஆம் தேதி தரஸில் வெளியாகிறதாக அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டராக வெளியிட்டிருக்காங்க. இந்த போஸ்டர் பார்க்கும்போது நல்லா இருக்கு. மகா சிவராத்திரி ஸ்பெஷலாக போஸ்டராக வெளியிட்டிருக்காங்க. விடாமுயற்சி படம் நெட்ஃப்ளிக்ஸில் மார்ச் 3ஆம் தேதி ஸ்ட்ரீமிங் ஆக போகிறது. குட் பேட் அக்லி டீசர் பிப்ரவரி 28ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறதாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவை வெளியிட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாத ஒரு நியூ போஸ்டரும் வெளியிட்டிருக்காங்க. 1 minute 34 seconds டீசரு அப்படின்ற மாதிரி நாளை ஈவினிங் 7:03க்கு ரிலீஸ் ஆக போகிறதா அந்த டீசரு. இந்த டீசரு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நம்பலாம். ஏப்ரல் 10ஆம் தேதி இந்த படம் தரஸில் ரிலீஸ் ஆக போகிறது. டீசர் அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கவின் ஆண்ட்ரியா நடிக்கிற மாஸ்க் படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சந்தானமுடைய டிடி நெக்ஸ்ட் லெவல் படத்துலேருந்து கிசா 47 ஒரு சாங்கு ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங்காக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சாங்க்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சாங் கேட்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது. திரௌபதி 2 டைட்டில் போஸ்டர் வெளியிட்டிருக்காங்க அஃபிஷியலாக. பெரிய பட்ஜெட்டு பேன் இண்டியா படம் இது. 4 லாங்குவேஜஸில் ரிலீஸ் ஆக போகிறதா. மோகன்ஜி டைரக்ஷன் பண்ணுறாரு. ரிச்சார்டு ரிஷி நடிக்கிறாங்க. ஜிப்ரான் மியூசிக் பண்ணுறாரு. சிபிராஜோடைய 10 hours படம் ஏப்ரலில் ரிலீஸ் ஆகிறதாக அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. அந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு இருக்குது. மார்க் ஆண்டனி ப்ரொடக்ஷன் கம்பெனி மினி ஸ்டூடியோஸ் எல்எல்பியோடைய நெக்ஸ்ட் படத்துக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. கிஷன் தாஸ், சிவத்மிகா, அர்ஷத் கான், விடிவி கணேஷ் நடிக்கிறாங்க. சித்து குமார் மியூசிக் பண்ணுறாங்க. அந்த படத்தை லூசிபர் 2ல் மோகன்லால் கேரக்டர் நேமு குரேஷி, ஏபி ராம் ஏகேஏ ஸ்டெபின் நெடும்பள்ளி அவருடைய கேரக்டர் நேமு ஒரு வீடியோவும் வெளியிட்டிருக்காங்க. அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மார்ச் 27ஆம் தேதி இந்த படம் தரஸில் ரிலீஸ் ஆகும். வைபவ் உடைய பெருசிலிருந்து ஒரு ப்ரோமோ வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரோமோ வீடியோ பார்க்கும்போது நல்லா இருக்குது. மார்ச் 14ஆம் தேதி இந்த படம் தரஸில் ரிலீஸ் ஆக போகிறது. இந்த ப்ரோமோ வீடியோக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். விமலோடைய பரமசிவன் ஃபாத்திமாவிலிருந்து மகா சிவராத்திரி ஸ்பெஷலாக ப்ரோமோவை வெளியிட்டிருக்காங்க. அந்த ப்ரோமோக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ட்ரெய்லரு சீக்கிரமாகவே எதிர்பார்க்கலாம். சப்தம் ஸ்னீக் பீக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த ஸ்னீக் பீக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த படம் நாளை தரஸில் ரிலீஸ் ஆக போகிறது. அட்வான்ஸ் புக்கிங்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. காலை 9 மணிக்கு தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு ஷோ ஸ்டார்ட் ஆகுது. கூலி ஷூட்டிங் ஸ்பாட்டில் பூஜா ஹெக்தே இருக்கிற ஒரு போஸ்டரை வெளியிட்டிருக்காங்க. ஒரு சாங்கு ஆடி இருக்காங்களாம் பூஜா ஹெக்தே. அந்த சாங்கு ஜெயிலரில் காவால சாங்கு தமன்னா டான்ஸ் ஆடி இருப்பாங்க. அது போல் இந்த சாங்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பிரதீப் ரங்கநாதனுடைய லைன் அப்ஸை பார்த்தோம்னா எல்ஐக்கே இது ஒரு மெகா பட்ஜெட்டு மூவி. விக்னேஷ் சிவன் டைரக்ஷன் பண்ணுறாரு. அதுக்கடுத்தது கீர்த்திஸ்வரன் புதிய டைரக்டர் பிரதீப் ரங்கநாதன் நடிக்க போகிறாரு. இதில் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிக்க போகிறாங்க. மமிதா பைஜு ஹீரோயின் கேரக்டரில் நடிக்கிறாங்களா. இதுதான் பிரதீப் ரங்கநாதனுடைய லைன் அப்ஸு. வீர தீர சூரன்லேருந்து பெயின் த சீன் ப்ரோமோ வீடியோவை வெளியிட்டிருக்காங்க. எஸ்சி அருண்குமார் பர்த்டே ஸ்பெஷலாக இந்த பெயின் த சீன் ப்ரோமோ வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மார்ச் 27ஆம் தேதி இந்த படம் தரஸில் ரிலீஸ் ஆகும். சான் விக்ரமுடைய துருவ நட்சத்திரம் மே 1ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறதாக ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு. இது அந்தளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா சூர்யாவுடைய ரெட்ரோ படம் மே 1ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறதாக அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இந்த படமும் மே 1ஆம் தேதி ரிலீஸ் ஆகுமா அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.